அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ 1956 நவம்பர் 1 இந்தியாவில் மொத்தம் 14 ஸ்டேட்ஸ் இருந்திருக்கு. அந்த 14 ஸ்டேட்ஸும் 1956க்கு அப்புறம் வந்துட்டு பேர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு அதோட எல்லைகளை வந்துட்டு மாற்றி அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதிலேருந்து வேற ஒரு ஸ்டேட்டை பிரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இதுக்கான ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா 1953 ஆந்திராங்கிற ஸ்டேட் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவோட முதல் மாநிலம் வந்துட்டு ஆந்திரா வந்துட்டு பிரியும். அப்போ அங்கே வந்து பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து அந்த இறந்துருப்பார். அதனால வந்துட்டு அங்கே கலவரம் வெடித்து முதல் ஸ்டேட்டாக வந்துட்டு ஆந்திரா பிரியும். அதுக்கப்புறம் இப்போ 1956 நவம்பர் 1 வரைக்கும் மொத்தம் 14 ஸ்டேட்ஸ் பிரிஞ்சிருக்கும். அந்த 14 ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெட்ராஸ் மாகாணம், அதாவது மெட்ராஸ் ப்ரொவின்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெட்ராஸ் ப்ரொவின்சஸோட பகுதிகள்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற தமிழ்நாடு, அப்புறம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அது அப்போ வந்துட்டு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்துச்சு. அதாவது சுதேச அரசா அப்படின்னு இருந்துச்சு. அங்கே வந்துட்டு அங்கே உள்ள லோக்கல் ராஜா வந்துட்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்தியாவில் சேர்றேன் அப்படின்னு சொன்ன முதல் பிரின்ஸ்லி ஸ்டேட் எதுன்னு பார்த்தோம்னா அது புதுக்கோட்டை தான். அதான் கையை தூக்கி நான் வந்துட்டு இந்தியா கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்துரும். அதனால் மொத்தம் தமிழ்நாட்டு மெட்ராஸுங்கிற பேரில் வந்துட்டு இப்போ இருக்கிற தமிழ்நாடு ப்ளஸ் புதுக்கோட்டை. இப்போ இந்த மெட்ராஸு அப்படிங்கிற பேரை வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்னு மாற்றினது எப்போனா 1967 வந்துட்டு ஒரு தீர்மானம் அண்ணா கொண்டு வருவார். ஜூலை 18 அந்த எங்களுக்கு வந்துட்டு மெட்ராஸுங்கிற பேர் வேணாம், தமிழ்நாடுன்னு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார் பார்லிமெண்ட்டில். அப்போ பார்லிமெண்ட்டை 1969 2 வருஷம் கழித்து ஜனவரி 14 வந்துட்டு இனிமேல் நீங்கள் வந்துட்டு மெட்ராஸ் கிடையாது, தமிழ்நாடு அப்படின்னு மாற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தமிழ்நாடு டே எப்போன்னு இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா நவம்பர் 1, அதான் நம்மளோட தமிழ்நாடு டே அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ கரண்ட்டாக நம்ம ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு மாற்றிருப்பார். எப்போனா ஜூலை 18 அண்ணா தீர்மானம் கொண்டு வந்த நாள் தான் தமிழ்நாடு டே அப்படின்னு நம்ம கொண்டாடணும். அப்படிங்கிறதுனால ஜூலை 18 தமிழ்நாடு டே அப்படின்னு மாற்றிருப்பார். இப்போ அடுத்து பார்த்தோம்னா கேரளா வந்துட்டு எந்தெந்த பகுதியில் இருக்குன்னா மலபார் பகுதியும் திருவாங்கூர், அதாவது திருவிதாங்கூர், அது 2 பகுதியும் சேர்த்து கேரளா அப்படின்னு உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து 3வது வந்து கர்நாடகா வந்துட்டு கெனரா அப்படிங்கிற பகுதியும் மைசூர் பகுதியும் சேர்ந்தது தான் கர்நாடகா. நம்ம இங்கே கெனரா பேங்க் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த பேங்க் வந்துட்டு கெனரா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கெனரா அந்த பகுதியில் தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அந்த பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸு. அடுத்து 4வது வந்துட்டு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் எப்போனா இப்போ 1953 ஆந்திராங்கிற ஒரு ஸ்டேட் வந்துட்டு பிரிஞ்சிச்சு இல்லையா, அப்போ வந்துட்டு என்ன நடந்திருக்கும்னா மெட்ராஸ் வந்துட்டு கெஞ்சும், நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம், என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் ஆந்திரா வந்துட்டு அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தனியாக தான் இருப்போம், எங்களுக்கு நாங்கள் தனியாக தான் ஒரு லாங்குவேஜ் வச்சு நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படின்னு ஆந்திரா சொன்னோம். மெட்ராஸ் எவ்வளவோ கெஞ்சோம், அதெல்லாம் எங்களுக்கு பிரித்து கொடுங்க, ஆந்திராவை தனியாக பிரித்து கொடுங்கன்னு சண்டை போட்டு ஆந்திரா வந்துட்டு பிரிச்சிடும். எப்படி இந்த திருப்பதி உந்து மெட்ராஸ் எந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் வச்சுட்டு பிரிச்சிருக்கும். ஆந்திரா பிரியும் போது என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்தில் ஒரு தெரிக்கான் ஹைதராபாத் நிசாம், இங்கேயும் வந்துட்டு தெலுங்கு பேசுகிற பீப்புள் இருக்காங்க, இவங்களையும் எங்களோட சேர்த்து விட்ருங்க. இந்த வடிவேல் கமலில் வரும்ல, எங்கே பேனர்ஜியை காணோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்துட்டு எங்கே ஹைதராபாத்தை காணோம் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தை வந்துட்டு சேர்த்துருப்பாங்க. அப்போ ஹைதராபாத் நிசாம் வந்துட்டு இல்லை, நான் தனியாக தான் ரூல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்துட்டு வல்லபாய் பட்டேல் வந்துட்டு போலீஸ் அனுப்பி அதை வந்துட்டு இந்தியா டெரிட்டரியாக ஆக்கி அதுக்கப்புறம் அது ஆந்திராவோட சேர்த்து ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு சேர்த்து விட்ருப்பார். அடுத்து 5வது ஸ்டேட் பார்த்தோம்னா ஒடிசா வந்துட்டு இருந்துச்சுன்னா மெட்ராஸு, அங்கே கஞ்சம் அப்படிங்கிற பகுதி இருந்துச்சு. அந்த கஞ்சம் பகுதியும் இப்போ இருக்கிற ஒடிசா பகுதியும் சேர்த்து
ஒடிசா அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. அடுத்து 6வது வந்துட்டு யுனைடெட் ப்ரொவின்சஸ், ஐக்கிய மாகாணம். அதாவது இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேசோட பழைய பேர், அதுதான் யுனைடெட் ப்ரொவின்சஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. 1950 அந்த யுனைடெட் ப்ரொவின்ஸை உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இந்தியாவிலே முதலாக ஸ்டேட்டுக்கு பேர் மாற்றப்பட்ட முதல் ஸ்டேட் எதுன்னு கேட்டோம்னா உத்தரப்பிரதேஷ். அது 1950 மாற்றிருப்பாங்க. அடுத்து 7வது பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ், அது தெரியும். அடுத்து 8வது பார்த்தோம்னா பாம்பே, அதாவது இப்போ இருக்கிற மகாராஷ்டிரா. அடுத்து அப்போ பாம்பேயில் வந்துட்டு மகாராஷ்டிராவும் குஜராத்தும் சேர்ந்தது தான் பாம்பே. அடுத்து பீகார். 10 வந்துட்டு அஸ்ஸாம். இந்த அஸ்ஸாமுங்கிற ஆள் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பிடிச்ச ஆள் போல். இவங்ககிட்ட இருந்து நிறையா ஸ்டேட்டு வந்துட்டு கலண்டுருவாங்க. இவங்கிட்ட மனுஷன் இருப்பானா அப்படின்ற மாதிரி நிறையா ஸ்டேட்டு வந்துட்டு போக போக அஸ்ஸாமில் வந்து கலண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 11 ராஜஸ்தான், 12 பஞ்சாப், அடுத்து 13 வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம், அது 14 ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ அடுத்து 1956 நவம்பர் 1 வரைக்கும் இந்த 14 ஸ்டேட்ஸு. அதுக்கப்புறம் இப்போ மொத்தம் இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி பிரிஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து 1960 15வது ஸ்டேட்டாக குஜராத் பிரியும். அது எங்கேருந்து பிரியும்னா பாம்பே இருக்கு இல்லையா, பாம்பேலேருந்து அதாவது மகாராஷ்டிரா, அதிலேருந்து குஜராத் தனியாக பிரிஞ்சிடும். நீங்கள் தனி நாங்கள் தனி அப்படிங்கிற மாதிரி டீல் வச்சுக்கிட்டு, மராத்தி பேசுகிறவங்களாம் நீங்கள் மகாராஷ்டிராவை இருங்க, நாங்கள் குஜராத்தி பேசுகிறவங்க நாங்கள் குஜராத்துன்னு தனியாக ஒரு மாநிலம் எங்களுக்கு வேணும்னா 1960 பிரிஞ்சிருவாங்க. அடுத்து 1963 இந்த அஸ்ஸாம்கிட்ட இருந்து பிரிஞ்ச ஆள் யாருன்னு பார்த்தோம்னா அது நாகாலாந்து தான். நாகாலாந்து வந்துட்டு 16வது ஸ்டேட்டாக அஸ்ஸாம்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துடுவாங்க. அடுத்து 1966 17வது ஸ்டேட்டாக ஹரியானா பிரியும். எங்கேருந்துனா பஞ்சாப்லேருந்து ஹரியானா பிரிஞ்சிடும். அடுத்து 1971 ஹிமாச்சல் பிரதேசை வந்துட்டு ஒரு ஸ்டேட்டாக, அது ஏற்கனவே யூனியன் டெரிட்டரியாக இருந்திருக்கும், அது ஸ்டேட்டாக வந்துட்டு நீங்கள் 18வது ஸ்டேட்டாக இருந்துக்கோங்க அப்படின்னு ஹிமாச்சல் பிரதேசை கொடுத்துருவாங்க. அடுத்து 1972 அப்போ வந்துட்டு ஒரு 3 ஸ்டேட் பிரியும். அதோட ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம்னா மந்திரினா மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, இதுதான் மந்திரி மேகா அப்படிங்கிறது. இவங்க 3 பேரும் அஸ்ஸாம்கிட்ட இருந்து அஸ்ஸாமோட தொல்லை தாங்க முடியாமல் பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அது சும்மா ஒரு காமெடிக்காண்டி சொல்கிறோம். அதாவது அஸ்ஸாமில் இருந்து 3 ஸ்டேட்டு பிரிஞ்சு வந்துடுவாங்க. இது மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. அடுத்து 1975 சிக்கிமில் ஒரு ராஜா ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பார், சோகியால்னு. அவர்கிட்ட அங்கே உள்ள மக்கள்லாம் எங்களுக்கு மன்னராட்சி வேணாம், நாங்களும் வந்துட்டு டெமோக்ராட்டிக் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றோம், அதாவது குடியரசு ஜனநாயகம் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றோம், அப்படிங்கிறதுனால எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்களை ஒரு தனி ஸ்டேட்டாக அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு. அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஆர்டிக்கிள் 2A அப்படின்னு வந்துட்டு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துட்டு நாங்கள் உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு ராஜாவை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு 2A நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் இப்படின்னு சொல்லி கொடுத்து சேர்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிக்கிள் 2A வந்துட்டு முழுமையான ஸ்டேட்டாக அங்கீகரிக்கப்பட்டதுக்கப்புறம் ஆர்டிக்கிள் 2Aவை டெலீட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1987 மறுபடியும் அஸ்ஸாம் தொல்லை தாங்க முடியாமல் ஒரு 2 பேர் பிரிஞ்சு வந்துடுவாங்க. இது யாருன்னா மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ். இவங்க ஏற்கனவே அஸ்ஸாம்கிட்ட இருந்து பிரிஞ்சு ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருப்பாங்க. 1987 அவங்களுக்கு ஸ்டேட் அந்தஸ்து கிடச்சிரும். அடுத்து 25 கோவா. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம்னா மிஸ் அருணா வந்துட்டு கோவாவுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 23வது ஸ்டேட் மிசோரம், 24 அருணாச்சல் பிரதேஷ், 25 கோவா. அடுத்து 2000 வந்துட்டு ஒரு 3 ஸ்டேட்டு வந்துட்டு பிரிவாங்க. அது எதுனா சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட். அதாவது இந்த சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் அவங்க வந்துட்டு அங்கேருந்து பிரிஞ்சு வந்துடுவாங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா சட்னியை ஊற்றிட்டு ஜாரக்கொண்டா அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் படிங்க. ஃபஸ்ட்டு சத்தீஸ்கர், சட்னியை ஊற்றிட்டுங்கிறதுக்கு உத்தரகாண்ட்,
ஜாரகொண்டாங்கிறதுக்கு ஜார்க்கண்ட். அதாவது சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் அப்படிங்கிற 3 ஸ்டேட் வந்துட்டு 26, 27, 28வது ஸ்டேட்டாக 2000 ஸ்டேட்டாக மாறிடுவாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து பிரிஞ்சு இவங்க இந்த 3 ஸ்டேட்டாக மாறிடுவாங்க. அடுத்து 2014 ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு கதை சொன்னோம் தெரியுமா, இந்த மெட்ராஸ் கெஞ்சிச்சில் எங்களை விட்டு போயிடாதீங்க நீங்கள் அப்படின்னு ஆந்திராவை கேட்டுச்சில், இல்லை நாங்கள் போய் தான் அவனு போனாங்களே, அதே சம்பவத்தை ஆந்திராவுக்கு தெலுங்கானா பண்ணியிருக்கோம். எப்படின்னா, நாங்களும் போகிறோம், நீ மெட்ராஸ்லேருந்து போனால அதே மாதிரி நாங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் திரும்ப வெளியே போகிறோம், என்னையை கட்டாயப்படுத்தி நீ சேர்த்துக்கிட்ட, அதனால் உன்கிட்ட இருக்க மாட்டோன்ட்டு அந்த ஹைதராபாத் நிசாம் பகுதி தான் இப்போதைக்கு இருக்கிற தெலுங்கானா. 2014 29வது ஸ்டேட்டாக தெலுங்கானா வந்துட்டு ஆந்திராட்டேருந்து பிரிஞ்சிடும். ஆந்திரா எவ்வளோ கேட்கும், இல்லை போகாதீங்க இருங்க அப்படின்னு. தெலுங்கானா அதெல்லாம் கிடையாது, நான் போய் தான் ஆவேன் அப்படின்ட்டு தெலுங்கானா தனி ஸ்டேட்டாக மாறிடும். அடுத்து இந்த 29 ஸ்டேட்டாக மொத்தம் மாறி இருக்குது. அப்போ 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு ஒரு ஸ்டேட் பார்த்தோம்ல, அந்த ஸ்டேட்டை வந்து ஆர்டிக்கிள் 377 அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் இருக்கும். அந்த ஆர்டிக்கிள் என்னென்னா சிறப்பு அந்தஸ்து கொடுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்டேட்டுக்கு. எப்படின்னா, நீங்கள் தனியாக இருந்துக்கோங்க, உங்கள் லேண்டில் யாரும் மற்றவங்க வந்துட்டு வாங்க மாட்டாங்க, உங்கள் லேண்டை வாங்க மாட்டாங்க, அந்த லேண்டு உங்களுக்கு தான், நீங்களே மேரேஜ் எல்லா விஷயமும் வந்துட்டு நீங்களே வந்துட்டு கலந்து யோசித்து முடிவெடுத்துக்கலாம், எங்களோட தலையீடு இருக்காது அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். ஆர்டிகல் 377 உங்களுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோம். அதுபடி நீங்கள் தனியாக கொடி வச்சுக்கோங்க, நீங்கள் தனியாக வந்துட்டு நாடு மாதிரி ட்ரீட் பண்ணிக்கோங்க, முக்கியமான விஷயத்தில் மட்டும் நாங்கள் தலையிடுவோம் அப்படின்னா இந்த டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நாங்கள் தலையிடுவோம், மற்றபடி நீங்கள் சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகிள் 377 கொடுத்துருக்கோம். எப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியாவில் சேர்க்கும் போது 2019 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஆர்டிகிள் 377 அப்படியே கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ ஆர்டிகிள் 2A டெலீட் பண்ணாங்களே சிக்கிமுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துட்டு, அது மாதிரி ஆர்டிகிள் 377 டெலீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை கேன்சல் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்னும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகிள் 377 வந்துட்டு இன்னாப்பரேட்டிவாக இருக்குது, அதாவது செயல்படாத நிலையில் இருக்குது ஆர்டிகிள் 377, அதை டெலீட் பண்ணலை. இதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு உடச்சிட்டு அதை லடாக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு 2 யூனியன் டெரிட்டரிஸாக மாற்றிருப்பாங்க. அதாவது அடுத்து பார்த்தோம்னா யூனியன் டெரிட்டரிஸ் இந்தியாவில் மொத்தம் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. அந்த 8 என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி ப்ளஸ் டாமன் அண்டு டையூ. அதாவது இது தாத்ரா நாகர் ஹவேலிங்கிறது வேறு ஊர், டாமன் டையூங்கிறது வேறு ஊர். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஊராக வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஊர், ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும். ஒன்று வந்துட்டு குஜராத்தில் இருக்கும், இன்னொன்று மகாராஷ்டிராவில் இருக்கும். அதனால் தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி குஜராத்தில் இருக்கும், டாமன் அண்ட் டையூ மகாராஷ்டிராக்கிட்ட இருக்கும். அதனால் கொஞ்சம் பக்கத்தில் தானே இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றிடுவோம் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. ரெண்டாவது வந்துட்டு சண்டிகருங்கிறது வந்துட்டு ஒரு கேபிட்டல். எதோட கேபிட்டல்னால் பஞ்சாப், ஹரியானா. இந்த பஞ்சாப்கிட்ட இருந்து ஹரியானாவை பிரிக்கும்போது 2 பேருக்கும் சண்டை வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, 2 பேருக்கும் ஒரே கேபிட்டல் வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் 2 பேரும் ஒரே கேபிட்டல் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான கேபிட்டலாக இருக்கும் சண்டிகர். அடுத்து 3வது 3-4ங்கிறது நமக்கு தெரியும். இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட், இந்த பக்கம் பார்த்தோம்னா லக்ஷதீப், அதாவது லட்சத்தீவுகள். இது 2 வந்துட்டு ஒரு யூனியன் டெரிட்டரிஸ். அடுத்து 5வது பார்த்தோம்னா டெல்லி வந்துட்டு டெல்லி வந்துட்டு யூனியன் டெரிட்டரியாக இருக்கும். அப்போ வந்துட்டு நிறையா, ஏன்னா டெல்லி வந்துட்டு இந்தியாவோட கேபிட்டல். அப்போ வந்துட்டு என்ன நடக்கும்னா, அதாவது கேபிட்டல்னால் முக்கியமான எல்லா ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே, பார்லிமெண்ட்லேருந்து எல்லா விஷயமும் டெல்லியில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு யூனியன் டெரிட்டரி அதோட ஆட்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்போ 2 பேருக்கும் வந்துட்டு முரண்பாடு ஏற்படும். இப்போ அது வந்துட்டு யூனியன் டெரிட்டரியாக இருந்துச்சுன்னா அங்கே வந்துட்டு சிஎம், அப்புறம் வந்துட்டு அது யூனியன் டெரிட்டரிஸ்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்லிமெண்ட், அதாவது பார்லிமெண்ட் இல்லை, அது வந்து சட்டசபை உள்ள, அதாவது லெகிஸ்லேச்சர் சட்டமன்றம் உள்ள யூனியன் டெரிட்டரி ஒன்று இருக்கும். அடுத்து சட்டமன்றம் இல்லாத யூனியன் டெரிட்டரின்னு இருக்கும்.
டெல்லி வந்துட்டு சட்டமன்றம் இருக்கிற யூனியன் டெரிட்டரி. அப்போ அதுக்கு ஒரு சிஎம் இருப்பார், எம்எல்ஏஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி. இப்போ டெல்லி வந்துட்டு ஒரு கேபிட்டலாக இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாச்சும் எது பண்ணாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்குன்ற மாதிரி இருக்கும். இல்லைனா ஏதாவது பண்ணும்போது இவங்க அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டெல்லி வந்துட்டு ஒரு பொதுவானது, அதனால் அது வந்துட்டு எல்லாருக்கும் சொந்தம், அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, இதோட கண்ட்ரோல் பூரா சென்ட்ரல்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 69வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் போடுவாங்க, சட்ட திருத்தம் 1991 படி. டெல்லியை வந்து இந்தியாவோட நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி, தேசிய தலைநகர் பகுதியை அறிவிச்சிருவாங்க. இங்கே யார் வேணாலும் வரலாம், ஒரு பொதுவான ஹப்பு இது, அதாவது எல்லா இடத்துல இருந்தும் வந்து மக்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு போவாங்க. அதனால் இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அப்போ டெல்லி 1992 இந்தியா வந்துட்டு நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படியே மாற்றிருப்பாங்க. அடுத்த 6வது வந்துட்டு பாண்டிச்சேரி, இப்போ இருக்கிற புதுச்சேரி அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்களே, அதுதான். இது வந்துட்டு நம்ம நினைக்கிற பாண்டிச்சேரிங்கிறது வந்துட்டு ஒரு பகுதி, அதாவது தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு பகுதி அப்படின்னு நினைக்கிறோம். பாண்டிச்சேரி மொத்தம் 4 பகுதி இருக்குது. ஒன்று வந்துட்டு புதுச்சேரி, நமக்கு தெரியும்ல புதுச்சேரி, இப்போ இருக்கிற பாண்டிச்சேரி பகுதி, அது ஒன்று. ப்ளஸ் மாஹி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்துட்டு கேரளாவில் இருக்குது. எங்கே? கேரளாவில் மாஹி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. ப்ளஸ் ஏனாம் அப்படிங்கிற ஊர் வந்துட்டு ஆந்திராவில் இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் காரைக்கால்னு ஒரு பகுதி இருக்குது. இது 4 பகுதி சேர்ந்தது தான் பாண்டிச்சேரி. அப்போ வந்துட்டு இப்போ புதுச்சேரி, இப்போ தமிழ்நாட்டில் அந்த புதுச்சேரி, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற புதுச்சேரி அந்த பகுதியில் தான் இது பாண்டிச்சேரிக்குரிய சட்டமன்றம் இருக்குது. இப்போ சட்டமன்றம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே சிஎம் இருப்பாங்க, எம்எல்ஏஸ் இருப்பாங்க. அப்போ புதுச்சேரியில் ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அது இந்த 4 ஊரையும் கட்டுப்படுத்தும். இப்போ இங்கே ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது ஏனத்தில் ஆந்திராவில் இருக்கிற அந்த ஏனம் பகுதியிலையும் கேரளாவில் உள்ள மாஹி பகுதியிலையும் அந்த சட்டம் செல்லுபடியும். ஏன்னா அது 4மே ஒரு ஊர் தான், 4 ஊர், அதுக்கு ஒரு ஸ்டேட் லெகிஸ்லேச்சர், அதாவது சட்டமன்றம் இருக்குது, சிஎம் இருக்காங்க, அந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி எம்எல்ஏஸ் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 7வது வந்துட்டு 7, 8, அது எப்படி பார்த்தோம்னா, அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தோம்னா ஆர்டிக்கிள் 377 கேன்சல் பண்ணியிருப்பாங்களே, அதை கேன்சல் பண்ணிவிட்டு 2மே யூனியன் டெரிட்டரிஸாக மாற்றிருப்பாங்க. அதாவது அந்த ஒரு ஸ்டேட்டை உடச்சி 2 யூனியன் டெரிட்டரியாக மாற்றிருப்பாங்க. ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று வந்து லடாக். மொத்தம் இந்தியாவில் இது வரைக்கும் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. அப்புறம் வந்துட்டு 28 ஸ்டேட்ஸ் இருக்குது.